ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாடி தோட்டத்தில் நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புது மண்ணோட கொஞ்சம் எருவும் அது இலைத்தலைகளை போட்டு பையில் கட்டி வச்சுருந்தேங்க. அந்த மண்ணையும் ரெண்டையும் சேர்ந்து இப்போ மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணி நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஏன்னா நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு டைமாவது கத்திரி செடிங்களுக்கா இருக்கட்டும், மற்ற செடிங்களுக்கா இருக்கட்டும், நாம் உரம் கொடுக்கணுங்க. அதை அப்படி கொடுத்தோம்னா தான் அது கொஞ்சம் நல்லா காய் வந்து பெருசாகவும் ஆகும், நல்லா நிறைய காயும் கொடுக்குங்க. அதனால் மாதத்துக்கு ஒரு டைமாவது நம்ம வந்து ஏதாவது ஒன்று அதுக்கு கொடுக்கணும். அதாவது எருவாக இருக்கட்டும், இல்லை இலைத்தழைகளாக இருக்கட்டும், இல்லை புது மண்ணாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுத்தா மட்டும்தான் நாம் அறுவடையும் எதிர்பார்க்கலாம். 2, 3 சிஸ்டர் டவுட்டு கேட்டிருக்கீங்க. அந்த டவுட்டுக்கும் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன ஏதுன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பதிலை எதிர்பார்க்கலாங்க. நான் கமெண்ட்டில் ரிப்ளை கொடுக்க மாட்டேன், வீடியோவில் தான் ரிப்ளை கொடுப்பேங்க. அதனால் நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பாருங்கள், இதுதாங்க புது மண். இது வந்து பழைய மண்ணுங்க. இதை வந்து நம்ம ஏற்கனவே எருவும் இலைத்தழை நம்ம திராட்சை கொடியெல்லாம் கட் பண்ணி போட்டதை உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேங்க. அந்த இலைத்தழையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மூட்டைக்குள்ளே போட்டு மண் ஒரு லேயர் போட்டு நான் வந்து மூட்டை கட்டி வச்சுட்டேங்க. அதை தான் வந்து இப்போ வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேங்க. இந்த மண்ணோட ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா, மாடித்தோட்டம் வச்சுங்கிற அனைத்து பேருக்குமே இது பயனுள்ள வீடியோங்க. ஏன்னா சில பேர் டவுட்டு கேட்குறீங்க. இந்த செடி வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும், காய் பெருசாகிறதுக்கு என்ன பண்ணணும், புழுகு வராது இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நல்லா பார்த்து நீங்களும் உங்களுடைய மாடி தோட்டத்தை இந்த மாதிரி பயன்பெறணுன்றதுக்கு தாங்க இந்த வீடியோவை நான் ஃபுல்லாக கட் பண்ணாத போட்டிருக்கேன். வீடியோவை கொஞ்சம் லென்த்தாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. இது பயனுள்ள வீடியோ தாங்க. அதனால் ஃபுல்லாக பார்த்து உங்களுடைய மாடி தோட்டத்தையும் இதே மாதிரி கொண்டு வாங்க. உங்களுடைய மாடி தோட்டமும் செழிப்பாகவும் இருக்கும், பச்சை பசேன்னு இருக்குங்க. என்னுடைய மாடி தோட்டம் மாதிரி உங்களுதும் இருக்குங்க. அதுக்கு வேண்டி தான் நான் வந்து என்னென்ன நான் பண்ணுறேனோ அத்தனையும் ஒளிவு மறைவில்லாத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேங்க. திருச்சி பிரேமலதா சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருந்தீங்க. தக்காளி வந்து எனது அடியில் அழுகுதுங்க, தக்காளி சின்னதாக சைஸ் இருக்குது, பெருசாக ஆக மாட்டேன்து அப்படின்ட்டு. இந்த மாதிரி தக்காளி செடிக்கு நீங்கள் ஒரு டைம் வந்து கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய தக்காளி செடி அழுகவும் அழுகாதுங்க, காயும் நல்லா பிடிக்கும், பெரிய சைஸாகவும் தக்காளி வைக்குங்க. அதனால் மாதத்துக்கு ஒரு நம்ம செடி நட்டுறதோடு விடக்கூடாதுங்க. ஒரு லிக்விட் தண்ணியும் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம கொடுக்கணுங்க. அப்படி கொடுத்தா தான் செடியினுடைய வளர்ச்சி பார்க்க முடியும், நம்ம காயும் பெருசாக கிடைக்குங்க. அடியில் பார்த்தீங்கன்னா புது மண்ணுங்க, நடுவில் பார்த்தீங்கன்னா இலைத்தழைகளை போட்டிருக்கேன், மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டு எருவும் நம்ம ஏற்கனவே பழைய மண் யூஸ் பண்ண மண்ணுங்க இது. அதுவும் ரெண்டும் கலந்து இருக்குதுங்க. அதனால் இப்போ இது 3 லேயராக இருக்குதுங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா வந்து கலக்கணுங்க. கலக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்றது தாங்க உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். அப்புறம் ஜெயலலிதா சிஸ்டர் கூட ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. என்னுடைய கத்திரிக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா இலைகள்லாம் பார்த்திங்கன்னா வாடின மாதிரி இருக்குது, துப்பாக்கி இலைகள் மாதிரி வர நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனால் அந்த வார்த்தை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் அந்த அந்த மாதிரி ஒரு வார்த்தை நான் கேட்குறேங்க. அந்த கத்திரி செடி இலைக்கு இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கா அப்படின்றது எனக்கு அப்போ தாங்க தெரிஞ்சுச்சு. துப்பாக்கி இலைன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தைன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சுங்க நீங்கள் சொன்ன வார்த்தை. அந்த துப்பாக்கி இலை வர என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எருவு கலந்து இலைங்கள கலந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கத்திரி செடி வாடவும் வாடாதுங்க, துப்பாக்கி இலையும் நல்லா வருங்க. கத்திரி செடியினுடைய இலை வாடுது அப்படின்னா அதுக்கு நீர்ச்சத்து பத்தலைன்னு அர்த்தங்க. செடியினுடைய இலைங்க ஃப்ரெஷ்னஸாக இல்லை, செடி வந்து இலையினுடைய வாட்டம் கொடுக்குது அப்படின்னா தண்ணி இல்லை. அப்படி இல்லைன்னா தண்ணி அதிகமாக நீங்கள் கொடுத்து வேரழுகல் பிரச்சனை மண்ணுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தங்க. ஒன்று தண்ணி இருக்குதுங்க, ஆனால் இலை வாட்டமாக இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கிளறி விடணுங்க. 2 நாளைக்கு கிளறி விடுங்க, தண்ணி கொடுக்க வேண்டாங்க. அப்படி நான் இல்லைங்க, தண்ணி கம்மியாக தான் இருக்குது ஆனால் இலத்தலை வந்து வாடின மாதிரியே தெரியுது அப்படின்னீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு உரத்தை நீங்கள் பயன்படுத்தி அதுக்கு மண் போட்டு லிக்விட் தண்ணி கொடுத்து பாருங்கள்.
அதனுடைய தலையும் அதனுடைய வேகம் வளர்ச்சியும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. வாங்க நான் வந்து கத்திரி செடிக்கு என்ன வேலை செய்கிறேன்றதை காட்டுறேன் பாருங்க. கத்திரி செடிக்கு வந்து கொம்பு நடுறேங்க. சாஞ்சிட்டே போகுதுங்க. காய் வைக்க வைக்க என்ன ஆகுதுன்னா, நம்ம விதைக்கு விட்டுருக்கிறதுனால என்ன ஆகுது, செடியால் நேராக நிற்க முடியலைங்க. அதனால சாஞ்சிட்டே போகிறதுனால அதுக்கு ஒரு கொம்பு நட்டு நான் வந்து இழுத்து வளைச்சி கட்டுறேங்க. ஏன்னா நேராக இருந்தால் தான் அது நிறைய வளருங்க. நம்மளுக்கு நிறைய பூவும் கொடுக்கும். படுத்துனே இருந்துச்சுன்னா செடியினுடைய வளர்ச்சி அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கொம்பு கொடுத்து, பக்கம் இருக்கிற இலைங்கள்லாம் கொஞ்சம் வந்து இந்த என்ன சொல்கிறதுன்னா, சின்ன சின்ன இலைங்க, பெரிய பெரிய இலைங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி சுத்தம் பண்ணி விட்றேங்க. அதாவது அந்த பேக்கில் இலைங்க வந்து படக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. சுத்தமாக இருக்கணுங்க. அந்த செடியினுடைய வேரான சுத்தமாக வச்சுன்னு இருங்க. அப்படி இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு இந்த வெள்ளைப்பூச்சோ, இல்லை எறும்பு தொல்லையோ இருக்காதுங்க. அதனால தான் இந்த இலைங்கள கொஞ்சம் கட் பண்ணி விட்றேங்க. ரொம்ப இலை வந்து இருக்குதுங்க கத்திரி செடியில. அதனால பார்த்தீங்கன்னா, சத்து பூரா பார்த்தீங்கன்னா, இலைக்கே அதிகமா போயிடுங்க. அதனால கொஞ்சம் இலை அடியில இருக்கிற இலை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு, நான் லைட்டா கிளறி விட்டு, உங்களுக்கு வந்து ஒரு செடிக்கு 1 முறம் அளவுல நான் வந்து எருவும், எ இலத்தழைங்களும் கலந்த மண்ண வந்து 1 முறம் அளவு நான் குடுக்குறேங்க ஒரு பேக். அந்த மாரி இப்ப இன்னைக்கு வந்து இந்த வேலை தாங்க செஞ்சுட்டு வரேன். இத தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவுல காமிச்சிருக்கிறேங்க. இந்த மாரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன உங்க மாடி தோட்டத்தில நடக்கும் அப்டின்னீங்கன்னா, அந்த இலைத்தழைங்களும் உங்களுக்கு வந்து மக்கும், எருவும் மக்கும், புது மண்ணு கலந்திருக்கிறதுனால நம்பளுக்கு புதுசா சத்து கிடைக்குங்க அந்த மண்ணுக்கு. இதுக்கு மேல நான் வந்து லிக்விட் தண்ணி ஊத்துவேங்க. அத வந்து செவ்வாய்க்கிழமை வீடியோவுல நான் வந்து காமிச்சிருக்கிறேங்க. அதையும் பாருங்க. செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு வந்து ம் செடிங்கள நான் என்ன பராமரிக்கிறேன்ற வீடியோவும் வருங்க. லிக்விட் தண்ணி நான் வாரத்துக்கு 2 டைம் ஊத்துறேன்றதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவுல செவ்வாய்க்கிழமை வீடியோல காமிச்சிருக்கிறேங்க. இந்த 2 நாள் தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பராமரிப்பு வீடியோ தாங்க வரும். இந்த மாரி நம்ம பராமரிச்சா மட்டும் தான் நம்மளால வந்து அறுவடைய எதிர்பார்க்கலாங்க. கரெக்ட்டா பாருங்க, இந்த மாரி லைட்டா கீறி விட்டு, ஒரு முறை அளவு நான் வந்து இலைத்தழைகள் இருக்கிற எருவு கொட்டியிருக்கிறேங்க. இது மாரி தாங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு செடிக்கும் நான் வந்து கொம்பு நட்டு, கம்பி நட்டு, ஒவ்வொரு செடியுமே இழுத்து இழுத்து கட்டி, நான் வந்து பாருங்க அடியில பார்த்தீங்கன்னா, கேப் பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்க இப்ப. இப்போ கொஞ்சம் காத்தோட்டமாவும் கிடைக்குங்க ஒவ்வொரு பேக்கும். அதனால இந்த மாரி வேலை இன்னைக்கு வந்து நான் செஞ்சிருக்கிறேங்க. இப்போ ஒவ்வொருனுடைய கத்திரி செடியும் பார்த்தீங்கன்னா, பந்தலையும் தாண்டுதுங்க ஹைட். அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி இருக்குதுங்க. பாருங்க கொத்து கத்திரி தாங்க இது. விதைக்கு தான் விட்டுருக்கேன். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க செடி. சூப்பரா இருக்குது பாருங்க. எல்லா செடிக்குமே இன்னைக்கு வந்து கம்பி, கொம்பு நட்டு இழுத்து கட்டுறேங்க. கட்டி இப்போ அத வளர்த்திட்டு வரேங்க. ஏன்னா ஒவ்வொன்னுக்கும் பார்த்தீங்கன்னா, பேஸும் கிடைக்குதுங்க. 2வது வந்து இந்த மாரி நம்ம கட்டம்போது எவ்வளோ காத்தடிச்சாலும் செடி ஒண்ணும் ஆகாது. மழை வந்தாலும் ஒண்ணும் ஆகாது. இப்ப மழை காலம் வர்றதுனால நம்மளுக்கு வந்து இப்ப செடிங்கள இப்படி பராமரிக்கும்போது நம்மளுக்கு செடி ஒண்ணுமே ஆகாதுங்க. சூப்பரா வளருங்க. அதனால மண்ணு நம்ம இப்ப குடுத்துறது பெட்டருங்க. ஏன்னா, அந்த இலைத்தழக வந்து நம்மளுக்கு மக்குங்க. இதுக்கு மேல மழைத்துளி வர வர நம்மளுக்கு வந்து நல்லா மக்கி குடுக்க குடுக்க சத்து அதுக்கு நல்லாவே கிடைக்குங்க. இத பத்தி உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னொரு சிஸ்டரும் கமெண்ட் குடுத்துருந்தாங்க. பச்சை கத்திரியில வந்து புழு வச்சிருச்சுன்னு சொன்னீங்களே போன வீடியோவுல. அப்படின்னா என்ன? புழுனா என்ன? அப்படின்ற கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க. என்னோட கத்திரிக்காய்க்கு புழு வராத நான் என்ன பண்ணணும்? அப்படின்ற மாரி கேட்டிருக்கீங்க. அதுதான் நான் சொல்றேங்க. இந்த மாரி பேஸ் விட்டு வைங்க. 2வது வந்து நம்மளுடைய கத்திரி செடிக்கு அடியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இலைங்கள்லாம் ரொம்ப மண்ணோட மண்ணு கொஞ்சம் அண்டாத பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பறக்கிற பூச்சி வந்து அதிகமா செடிங்கள்ல சாயந்தர நேரத்தில உக்காருதான்றது செக் பண்ணீங்கன்னாவே, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கத்திரிக்காயில வந்து நீங்க வந்து புழுகு வைக்கிறத தவிர்த்துறலாங்க. நம்ம சாயந்தர டைம் ஒரு டைம் வந்து செடிங்ககிட்ட வந்து நம்ம கைங்களால ஒரு ஆட்டி விட்டுட்டு போயிட்டோம்னா, அந்த புழுகோ, வண்டுங்களோ எது இருந்தாலுமே பறந்து போயிடுதுங்க. இப்போ காய கடிக்கக்கூடிய சூழ்நிலை வர்றது கிடையாதுங்க. சாயந்தர டைம்ல மட்டும்தாங்க அந்த மாரி வந்து பூச்சிங்க காயில உக்கார பார்க்கும். அந்த மாரி சமயத்துல நாம ஒரே ஒரு அந்த கத்திரி செடிங்கள ஒரு கை வச்சு எப்படி தடவி குடுக்குற மாரியே நம்ம பண்ணிட்டு போம்போது, உங்களுக்கு அந்த செடியில இருக்கிற காயில இருக்கிற வண்டுங்களோ, இல்ல பறக்கிற பூச்சிங்களோ செடி மேல இருந்தாலுமே அது பறந்து பறந்து போயிடுங்க.
நம்ம கை படும்போது அது பறந்து போயிடுங்க. அதனால உங்களுக்கு வந்து பூச்சி தவிர்க்கிறதுக்கு நான் மருந்துலாம் யூஸ் பண்ண சொல்ல மாட்டேங்க. அது நான் யூஸ் பண்ணுறதும் கிடையாதுங்க. நான் இப்போதாங்க இந்த பச்சை கத்திரிக்காயில வண்டு விழுந்த பின்னாடி நான் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. பறக்கிற பூச்சி கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்குது. அதனால இதுக்கு மேலே அந்த மாதிரி புழுகு கடிக்குதான்னு பார்க்கணுங்க நானுமே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு செடிங்களை கை வச்சு கொஞ்சம் ஆட்டி விட்டு பழகுங்க. அந்த மாதிரி பழகும்போது உங்களுக்கு இனி ஈவினிங்கில் வர பூச்சி வந்து உங்களுக்கு வராது தடுக்க முடியுதுங்க. ஃபஸ்ட்டு கேள்விங்க, நான் ஒவ்வொரு செடிக்கும் எவ்வளோ எருவும் மண் இலைத்தழைங்களும் கலந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்றது தாங்க கேள்வி. சரியான ஆன்சர் சொல்லுங்கள், விதையை வெல்லுங்க. சனிக்கிழமை போட்ட வீடியோவில் யார் வின்னரு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறேங்க. சனிக்கிழமை முதல்ல கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா சானியா மிர்சா ER25ங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அஜிதா ER21ங்க. வாழ்த்துக்களுங்க உங்கள் 2 பேர்த்துக்கும். நீங்கள் வந்து வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. ஸ்கிப் பண்ணி யாரும் பார்த்துட்டு கமெண்ட் கொடுக்க வேண்டாங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கே முன்னுரிமை. நீங்கள் முதல்ல கமெண்ட் கொடுத்தாலுமே நான் எடுத்துக்க மாட்டேங்க. இதுக்கு மேலே டைமரை பார்ப்பேன். பார்த்துட்டு கமெண்ட் கொடுக்குறவங்கள தான் எடுத்துக்குவேன். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சீரியஸாக தாங்க நான் செக்ஷன் பண்ணுவேன். அதனால் நீங்கள் கரெக்டாக கமெண்ட்டை வந்து பார்த்து கரெக்டாக கொடுங்க. ஏன்னா இன்னும் 4 வாரம் தாங்க இருக்குது. எல்லாருக்கும் நான் விதை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால் பார்த்தீங்கன்னா விதை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் விதையை ஆர்வமாக கேட்குறவங்களுக்கு போய் சேரணுங்க விதை. அதனால தான் நான் வந்து இந்த ஆஃபரே கொடுக்குறேங்க. குரூப்பில் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு வேண்டி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்கக்கூடாதுங்க. குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தாங்க பொறுப்பு ஜாஸ்தி. அதனால் குரூப்பில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் போடுற வீடியோங்களையும் பார்த்து கமெண்ட் கொடுத்து பழகுங்க. உங்களுக்கு அதாவது என்ன சொல்லுவான்னா பொறுப்பு கூடுதலுங்க உங்களுக்கு. அதாவது குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு கூடுதல். ஏன்னா உங்களுக்கு வந்து சலுகைகள் இருக்கும்போது உங்களுக்கு பொறுப்பும் கூடுதலாக தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதில் கொடுக்குற வீடியோவும் பார்த்து கமெண்ட் கொடுங்க. யூடியூப்பில் கொடுக்குற வீடியோக்கும் சரியான ஆன்சரை சொல்லுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு தகவலுங்க. ஏன்னா ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சிங்க போன வீடியோவில். கோடுனா என்ன, கோடு எங்கே போய் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருந்ததுங்க. கோடுன்றது வந்து விலைக்கு விற்கிறது கிடையாதுங்க. கோடு வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுங்க. குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ண வச்சு அதில் ஒரு கோட் நம்பர் கொடுக்கும்போது வெளியிலேருந்து யார் சரியான ஆன்சர் சொன்னாலும் நான் எடுத்துக்க மாட்டேங்க. அதுக்கு வேண்டி தான் உங்களுக்கு குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த விதை போய் சேரணுன்றதுக்கு தாங்க அந்த கோடே கொடுக்கறது. அதனால தான் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோட் நம்பரோட பதில் கொடுத்தீங்கன்னா குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு விதை போய் சேருங்க. அதுக்கு தான் இந்த கோடுன்ற வார்த்தை யூஸ் பண்ணதேங்க. இதை வந்து நான் விலைக்கு விற்கிறதா ஒருத்தர் கமெண்ட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது எவ்வளோ விலைங்க அந்த கோடு அப்படின்ட்டு. அது படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சிங்க. அதனால தான் விளக்கமாக அந்த வீடியோவில் சொல்கிறேங்க. கோடுன்றது விலைக்கு கிடையாதுங்க. அது ஒரு பதில் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய சேனலை பெருசாக கொண்டு வரணுன்றதுக்கு தாங்க அப்படி ஒரு ஐடியாவே நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் இது விலைக்கெல்லாம் விற்கிறதுக்கு அந்த கோடை யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. புதுசாக பார்க்குறவங்க விதை வேணும்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணவுடனே எனக்கு ஒரு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் உங்கள் பேரோட போட்டு அனுப்பிச்சிங்கனாவே நான் உங்களுக்கு ஒரு கோடு கொடுத்துருவேங்க. அதனால நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்குங்க. நான் ஒவ்வொரு வீடியோக்குமே உங்களுக்கு வந்து சொல்லிட்டு தாங்க இருக்கேன். அதனால நீங்கள் எந்த பழைய வீடியோவில் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு அது வருங்க. பழைய வீடியோ பார்த்தாலும் வருங்க. புதுசுலேயும் நான் சொல்லிகிட்டே வரேங்க. அதனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ஆஃபர் இருக்குதுங்க. ஏன்னா நான் ஷார்ட்ஸில் கூட போடுறேங்க. இப்போ ஷார்ட்ஸ்லையுமே நான் வந்து சொல்லிட்டு தாங்க வரேன். வேணுன்றவங்க பயன்படுத்திங்க அப்படின்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட்டி நம்ம எருவு கொடுத்தோம்னா இந்த கத்திரி செடி காய் வைக்காத போயிடுமான்ட்டு நீங்களே சொல்லுங்கள் பதிலை. இன்னொரு கமெண்ட் கூட வந்திருந்ததுங்க. என்னென்னா அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து உரம் யூஸ் பண்ணுறீங்களா, அதாவது யூரியா அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அது எனக்கு சொல்லக்கூட வரலைங்க. அந்த உரத்தெல்லாம் பேர் சொல்லி இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு உண்மையிலே அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தாங்க வந்தது. ஏன்னா எனது 2 வருஷம் வீடியோ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஆட்டெருவு தாங்க வீடியோ வரும். வேறு எந்த ஒரு உரமும் அதில் இருக்காதுங்க. பழைய வீடியோவில் சரி, எந்த வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு நான் என்ன போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா
ஆட்டு எருவு தாங்க வரும். நான் அப்புறம் அவங்களுக்கு கமெண்ட் என்னான்னு குடுத்தேன்னா, அந்த மாரி நான் எதுவும் யூஸ் பண்றது இல்லைங்க. என்னுடைய பிளேலிஸ்ட்ட பாருங்க. உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாரி குடுத்தேங்க. ஏன்னா, அவங்க செடிய பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க. நம்ம உரம், யூரியா அது மாரி குடுக்கும்போது உங்களுக்கு செடி வாட்டம் குடுக்கும். அந்த இலை ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கருகுன மாரி இருக்குங்க. அத பார்த்தே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாங்க. இலை அதாவது இலை வச்சே நீங்க கண்டுபிடிக்கலாங்க. உரம் குடுக்குறாங்களா இல்லையான்றத, அந்த இலைய வச்சே உங்களால கண்டுபிடிக்க முடியுங்க. என்னுடைய செடிய நான் க்ளோஸ் அப்லயும் காட்டியிருக்கேன். லாங்லயும் காட்டியிருக்கேன். ஒவ்வொரு இலையும் பாருங்க நான் திருப்பி திருப்பி காட்டுறேன். இலைய திருப்பி ஏன் காட்டுறேன்னா, இப்ப இலைக்கு பின்னாடி ஏதாவது பூச்சி இருக்கான்னு பாருங்க அப்படின்றதுக்கு தான் அந்த இலைய திருப்பி திருப்பி காட்டுறதா இருக்குதுங்க. ஏன்னா, நம்ப கேமராவுல எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காட்டிர்றேங்க. அந்த இலையினுடைய ஃப்ரெஷ்னஸையும் காட்டுறேன். இலை ஓரம் எதனாவது என்ன சொல்றதுன்னா, அது காஞ்சு போன மாரி இருக்கா? அப்படின்றதையும் பாருங்க. பூச்சி இருக்கான்னு பாருங்க. அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு ஒவ்வொரு செடியுமே ரொம்ப க்ளோஸ் அப்லயும் காட்டுறேன். இலைங்கள வந்து திருப்பி திருப்பியும் காட்டுறதுக்கு காரணம் என்ன? அப்படின்னா, இலைக்கு அடியில ஒரு பூச்சி இல்லை பாருங்க அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு அந்த செடிய நான் ரொம்ப க்ளோஸ் அப்ல உங்களுக்கு இலைய காட்டுறேங்க. அதனால தான் இலைய திருப்பி திருப்பி காட்டுறதா இருக்குதுங்க. ஏன்னா பூச்சி உங்க செடிக்கு வரதில்லையான்ற கேள்வி எனக்கு வருதுங்க. அதுக்கு வேண்டி தான் உங்களுக்கு அந்தனுடைய பதிலையும் கிளியர் பண்றதுக்கு தாங்க நான் வந்து இலைங்கள வந்து இந்த மாரி திருப்பி திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க செடிய அழகா பார்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம இந்த மாரி பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஒரு பூச்சி 2 பூச்சி இலையில ஒட்டியிருந்தா நம்ம அப்பைக்கு அப்பயே நசுக்கி தண்ணி விட்டுறலாங்க. இதுதாங்க நான் பண்ணிட்டு வரேன். என் செடிக்கும் பூச்சி வராது கிடையாதுங்க. தண்ணி விடும்போது இலைங்கள நல்லா திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருப்பேங்க. பூச்சி இருந்துச்சுன்னா நசுக்கி விட்டுட்டு தண்ணி விட்டுருவேங்க. அதுதாங்க நான் பண்ற வேலை, ஒரே வேலை. வேற எதையுமே நான் பண்றது கிடையாது. செடி பாருங்க எந்த அளவுக்கு நான் வந்து பசுமையா இருக்குது பாருங்க. இது என்ன டைமிங் எடுத்த வீடியோ அப்புட்ன்னா, ஈவினிங் 6:00 ஆயிடுச்சுங்க. அந்த மாரி அந்த டைமுக்கு தாங்க இது எடுக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா வெயில் பயங்கர வெயிலுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30 மணி வாக்குல தாங்க மாடிக்கே ஏறுனோம். ஏறி அதுக்கப்புறம் தாங்க வீடியோ எடுத்தோம். சொரக்கா பாருங்க எவ்வளோ சூப்பரா பிஞ்சு வச்சுட்டு வருது பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நான் வந்து கமெண்ட் குடுத்தவங்களுக்கு பதில் குடுத்துருக்குறேங்க. இந்த பதில் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் குடுங்க. சுரக்காய்க்கு வந்து மகரந்த சேர்க்கை பண்ணலான்ட்டு ஒரே கையில பண்றேங்க. அது என்னன்னா என்னால முடியல. வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பழச்செடி 2 வாங்கிட்டு வந்தேங்க. அத வந்து நடவு செய்றேங்க. இது என்ன பழச்செடின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீத்தாப்பழ செடி, ஒரு லெமன் செடிங்க. சீத்தாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 1 இருக்குதுங்க. அது நல்லா பூ எடுத்துட்டே தாங்க இருக்கு. இன்னும் காயா மாற மாட்டேன்துங்க. அதனால சரி பசங்களுக்கு அது காய வைக்கிறது ரொம்ப நாள் ஆகும் போல இருக்குதுன்ட்டு, சரி எதுக்கும் இன்னொரு செடி வச்சு விடலாம் அப்படின்ட்டு, நேத்து நர்சரி போயிருந்தேங்க. அப்படியே 2 செடி வாங்கிட்டு வந்தேங்க. கேள்வி நேரங்க. நான் எந்த காய்க்கு மகரந்த சேர்க்கை பண்றதா சொன்னேன்? அப்படின்றது தாங்க கேள்வி. இந்த மாரி பழச்செடிகள் நடவு பண்ணும்போது கொஞ்சம் காஞ்ச பில்லுங்கள போட்டு நம்ம வந்து மண்ணு போடும்போது, இன்னுமே நல்லா சத்து கிடைக்குங்க அதுக்கு. நம்ம ஏற்கனவே இலைத்தழைகளோட கலந்து வச்சிருக்கிறோம். இப்ப அதோட பில்லும் கொஞ்சம் போட்டு நான் வந்து மண்ணு போட்டு மூடுறேங்க. ஏன்னா மரம்ன்றதுனால கொஞ்சம் நல்லா சத்து இருந்தா தான் காய்ங்க கொஞ்சம் நல்லா பெருசா கிடைக்கும். அதனால நான் இந்த மாரி நடவு செய்றேங்க. இந்த மாரி நடவு செய்யும்போது நம்மளுக்கு குரோத் வந்து ஃபாஸ்டிங்கா இருக்குதுங்க. அதாவது சீக்கிரமா வளர்ந்துருது. இப்போ 1 மாசம்ன்னும்போது நம்மளுக்கு காய், பூ, பிஞ்சு எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சுருதுங்க. அந்த மாரி ரொம்ப ஃபாஸ்ட்டா வளர்ச்சி இருக்குதுங்க. என்னுடைய டிராகன் ஃப்ரூட்டும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது 1 மாசம் தாங்க ஆகுது. அதுக்குள்ள அது அவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது. அந்த மாரி நடவு பண்றதுலயுமே இந்த மாரி பண்ணும்போது நம்மளுக்கு செடியினுடைய வளர்ச்சி சூப்பரா இருக்குங்க. லெமன் செடி நம்மளுடைய மாடி தோட்டத்துல இல்லைங்க. இன்னொரு ஃபர்ஸ்ட்டு ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சேங்க. அது வந்து பட்டு போயிடுச்சுங்க. இது வந்து 2வது செடிங்க. லெமன் இல்லாதது எனக்கு ஒரு குறையாவே இருக்குதுங்க. அதனால மறுபடியும் ஒரு லெமன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மண்ணு போட்டுட்டு தாங்க பில்லு போடணும். அதையும் சொல்லிர்றேன். தொட்டியில இந்த மாரி நீங்க அடியில மண்ணு போட்டு, மேல வந்து செடிய வச்சுருங்க. அது மூடுற அளவுக்கு மண்ணு போட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நீங்க பில்லு போட்டு, அதுக்கு மேல மண்ணு வைக்கணுங்க. நடவு பண்றத நான் க்ளோஸ் அப்லயும் காமிச்சிருக்கிறேன் பாருங்க. இந்த மாரி நடவு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இவ்வளோ பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே காயா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நான் உங்களுக்கு வந்து இதனுடைய வளர்ச்சியும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவா குடுக்குறேங்க நான். எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத உங்களுக்கு நானு வீடியோ போடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேங்க. ஏன்னா லெமன் செடி இல்லாதது எனக்கு ஒரு குறையாவே இருந்ததுங்க. அதனால சரி அதையும் ஏன் குறை இருக்குவானேன்ட்டு
நேற்று நர்சரி போனவே இது நல்லா இருந்துச்சு, செடி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க. செடிங்க மேலே எனக்கு ஒரு ஆர்வம் ஜாஸ்தி தாங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. என்னுடைய மன நிம்மதிக்கு என்னுடைய கார்டன் தாங்க ஃபஸ்ட்டு காரணம். அதனால் இதுக்கு நான் முக்கியத்துவம் எப்பயுமே கொடுப்பேங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வருதுங்க. மிஸ் பண்ண வேண்டாங்க. பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. பாய்.